இந்த மாதிரி ஒரு டேமை நம்ம இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேந்திரன், நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். தென்பெண்ணை ஆறு, அதாவது கர்நாடக மாநிலத்தில் நந்தி ஹில்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிழவரப்பள்ளி டேம்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, தமிழ்நாடு பார்டர்ல. ஸோ இந்த கிழவரப்பள்ளி டேமை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கர்நாடக மாநிலத்தின் எல்லையில முடியக்கூடிய இந்த நதி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் இதுதான். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய தண்ணி எந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். பட் இப்போ வரைக்கும் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலைங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய கெமிக்கல் வாட்டர்னால தான் இந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது தென்பெண்ணை ஆற்று வழியா நம்ம கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் வந்து அடையும் போது தண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பச்சையா மாறிடுதுங்க. மீன்கள் வந்து லாஸ்ட் இயர் எவ்வளவு இறந்துருந்துச்சு அப்படின்றது நியூஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். எப்பயுமே இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகாத இஷ்யூவா இருக்குங்க. சோ அதனால தான் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். தயவு செஞ்சு இந்த ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லா விவசாயத்தை நம்பி இருக்காங்க, இந்த வாட்டர் நம்பி இருக்காங்க. சோ இந்த கிழவரப்பள்ளி டேம்ல இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. சோ தயவு செஞ்சு இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இதை கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துட்டு சால்வ் பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ்.